அந்த காலத்துல மாரியாத்தா நோம்பினா மஞ்சள் தண்ணி தான் ஊத்துவாங்க. இப்ப என்னடானா கலர் கலரா சாய தண்ணி ஊத்துறாங்க. சாய தண்ணியா? மாரியாத்தாக்கு ஜீன்ஸே மாட்டி விட்டுருவாங்க. ஐயா தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்துற விளக்கண்ண உதப்பேன். விடு எட்டனா ஒரு ரூபாய்க்கெல்லாம் ததியனத்தம் போடுவேன். 100 200 அள்ளி வீசுறியே. ஏண்டா என்ன மல்ல மாதிரி தரம் பண்ற திருட்டு நாய? சொல்லுடா. நாளைக்கு நீ செத்து போயிட்டேன்னா பெரிய பையன் நான் தான் உனக்கு கொள்ளி வைக்கணும். சும்மா நாயின்னு பேசுறேன். காசை கொண்டு வந்து கொடுத்தா கப்புனு வாங்கி சுருக்கு பயில முடிஞ்சு வைப்பியா? அதை விட்டு போட்டு கணக்கு கேக்குறேன். கணக்கு கேட்டு ஒரு கட்சியே கந்தரவளமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்க. செங்கல் சூளையில 3 நாள் வேலையை நான் ஒருத்தனே பாக்குறேன். அப்படி இருந்து என்னால வாரத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. நீ எப்படி 1000 2000 கொண்டுட்டு வர? பிரெயின் மூளை ரோஸ் களிமண் பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே அதிகமா இருக்குமே, இங்கே சாப்பிட வேண்டியதானே? அசிங்கமா தான் இருக்கும். இங்கே சாப்பிடலாம் சுட சுட. என்ன பண்றாரு? அன்னைக்கு ஒரு நாளாவது தின்னு ஓட்டு கைகள் போனவங்கதான் ஆத்து பக்கத்தால போய் உட்கார்ந்துக்கிறோம். போடா வேதாளம். ஏனாத்த சும்மா சின்ன தம்பி போட்டு திட்டுற? அட ஒன்னதாண்டா. வேதாளம்னா கோஸ்ட் தானே. வாய முடுறா. சின்ன தம்பி சின்னபதி பூ பறிக்கிற நாம்பன்னைக்கு அத்தை மகன் மாமன் மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமன் மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில பப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா. அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்புச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புக்கு அழகா இருக்கேன். போய் தானே அட சும்மாறா. அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம் கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்தி போச்சு. அன்னைக்கு ராத்திரி பாம்பு பிரியாணியா? அத நான் வறுத்துட்டோம்ல. நான் கூட்டிட்டு போறேன். அங்க உட்காராத அழுக்கு. என்ன பெருசு? எனக்கு சத்தியமா அவள் கூட அனுப்புறது ஆசையா இல்ல. காத்து கம்மியா இருக்குப்பா. ரிம்படிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவேண்டா. பெரிய தம்பி டே சின்ன தம்பி கையில கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல கவிதா இதையுமா சாப்பிடுவாங்க? நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை பிடிச்சுட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டி போகடா. என்னடா இது இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க? இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். ஓடாதீங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டேன். சத்தியமா ஒண்ணு செய்ய மாட்டேன். வேண்டாம் துண்ட போட்டு தாட்டுறேன். சொன்ன கால அது ஓடுறானுங்க. ஏன் இந்த பசங்களை எப்படி தடுத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாயமா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா
பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போடு. உட்காந்து பாடுவோமா?